ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.2ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. நமக்கு இங்கே 2 வடிவம் கொடுத்துருப்பாங்க. அதோட சுற்றளவையும் பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ இந்த வடிவத்தோட சுற்றளவை நான் முதல் கண்டுபிடிக்க போகிறேன். சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 சைடோட மதிப்புமே எனக்கு தெரியணும். ஆனால் கொஸ்டினில் 2 சைடோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வில்லோட நீளம் கண்டுபிடிக்க போகிறேன். வில்லின் நீளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குது, எழுதிக்கலாம். θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் 2πr அலகுகள். இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு θ டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் தெரியணும். சரிங்களா? ஓகே, அதுக்கு இந்த வில்லோட இந்த சைடையும் இணைக்கலாம். சரிங்களா? இணைச்சிட்டேன். இப்போ இது நேர்கோடு. நேர்கோடோட கோண அளவு 180 டிகிரி, மறக்கக்கூடாது. நேர்கோடோட கோண அளவு 180 டிகிரி. அப்போ θ டிகிரியோட மதிப்பு என்னது? 180 டிகிரி. இனி ஆர் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த வடிவம் இப்போ எப்படி இருக்குது? செவ்வகத்தை மாதிரி இருக்கா? செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இது 10 மீட்டர்னா இதுவும் என்னது? 10 மீட்டர். அதே மாதிரி இது 7 மீட்டர்னா இதுவும் 7 மீட்டர். சரிங்களா? இப்போ இது அரைவட்டம். அரைவட்டத்தில் இந்த நேர்கோடு விட்டம், நம்மளுக்கு தேவை ஆரம். விட்டத்தில் பாதி தான் என்னது? ஆரம். அப்போ இந்த 7 2ஆல் வகுக்கிறோம். புரியுதுல்ல உங்களுக்கு? விட்டம் 7, ஆரம்னா அதில் பாதி, அதனால 2ஆல் வகுக்கிறோம். பாதினால 2ஆல் வகுக்கிறோம். அலகு மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிரதியிடலாம். θ டிகிரியோட மதிப்பு 180 டிகிரி, கீழே 360 டிகிரி இருக்குது. பெருக்கல் இங்கே 2 இருக்குது, பெருக்கல் பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7ன்னு கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம். பெருக்கல் ஆரோட மதிப்பு 7/2. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஓர் 180 180, ஈர் 180 360. அடுத்த கீழருடைய 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இனி கீழருடைய 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். அடுத்து இது 2 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2, ஓ 2 2, திரும்ப 2 இருக்குது, ஓ 2 2. இனி 1ஐயும் 11ஐயும் பெருக்குனா 11 தான். கீழே 1ன்னா அந்த 1 எழுதிக்காண்டாம். சரிங்களா? அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டர்னு எழுதிக்கலாம். அப்போ வில்லின் நீளம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11 மீட்டர். இப்போ நம்ம இந்த 11 மீட்டர், 10 மீட்டர், 7 மீட்டர், 10 மீட்டர் இந்த 4ஐயும் கூட்டினா நம்மளுக்கு சுற்றளவு கிடைக்கும். எழுதியிருக்கேன் பாருங்க. தரப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு = முதல் வில்லின் நீளம் 11, அடுத்த 10, 7 கூட்டல் 10 கூட்டிடலாம். 11ஐயும் 10ஐயும் கூட்டினா 21, 21ஐயும் 7ஐயும் கூட்டினா 28, 28ஐயும் 10ஐயும் கூட்டினா 38. அலகு எழுதிக்கணும், மீட்டர். இனி தரப்பட்ட வடிவத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும், செவ்வகத்தின் பரப்பளவு. அதுக்கடுத்து இந்த அரைவட்டத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும், அரைவட்டத்தின் பரப்பளவு. அடுத்த கழிக்கணும். ஏன்னா இந்த செவ்வகத்தில் இருந்து இந்த அரைவட்டத்தை நீக்கினாதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த வடிவத்தோட பரப்பளவு கிடைக்கும். சரிங்களா? புரியுதுல உங்களுக்கு? இந்த செவ்வகத்தில் இருந்து இந்த அரைவட்டத்தை நீக்கணும். நீக்கிறதுனால தான் நடுவில் மைனஸ். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு, இதோட ஃபார்முலா L×b சதுர அலகு. அடுத்து நடுவில் மைனஸ். அரைவட்டத்தின் பரப்பளவு, இதோட ஃபார்முலா 1/2 πr² சதுர அலகு. ஓகே, இப்போ மதிப்பை பிரதியிடலாமா? எல்லோட மதிப்பு 10 மீட்டர். எல்லுனா நீளம், நீளத்தோட மதிப்பு 10 மீட்டர். அடுத்த நடுவில் பெருக்கல். பின்னா அகலம், அகலம்னா 7 மீட்டர். இதுதான் எழுதிக்கலாம். லாஸ்ட்டு அலகு எழுதிக்கலாம். -1/2 பெருக்கல் பையோட மதிப்பு 22 டிவைடட் பை 7. அடுத்து ஆர். அடுக்கில் 2 இருக்குது. அப்போ ஆரோட மதிப்பு 7/2. அடுக்கில் 2 இருக்கிறதுனால 7/2 2 வாட்டி எழுதிக்கணும். ஓகே, இனிமேல் 10ஐயும் 7ஐயும் பெருக்குனா 70, நடுவில் மைனஸ். இனி இது 2 2ஆக எப்படி கேன்சல் ஆகும்? ஓ 2 2, ஓ 2 2, திரும்ப 2, அப்போ ஓ 2 2. இனி கீழே இருக்கக்கூடிய 7 இந்த 7 கேன்சல் ஆகிடும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கிறத பெருக்கிடலாமா? 1ஐயும் 11ஐயும் பெருக்குனா 11, 11ஐயும் 7ஐயும் பெருக்குனா 77. இனி 2ஐயும் 2ஐயும் பெருக்குனா 4. இதுக்கு அடுத்து 70 அப்படியே வந்துடும், நடுவில் மைனஸ். இனி 77 4ஆல் வகுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருக்கிறத உள்ளே எழுதிக்கணும், கீழே இருக்கிறத வெளியே எழுதிக்கணும். 7ல் 4 ஒரு வாட்டி தான் இருக்கும், ஒரு 4 4 கழிச்சா 3 கிடைக்கும். இனி அடுத்து 7 இறக்கிடலாமா? 37ல் 4 9 வாட்டி இருக்கும், 9 4 36 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதில் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிடலாம். 10ல் 4 2 வாட்டி, 4 2 8 கழிச்சா 2 கிடைக்கும்.
புள்ளி இருக்கிறதுனால 0. 20ல் 4 5 வாட்டி, ஐ 4 20. இப்போ மீதி 0 வந்துடுச்சு. அப்போ ஈவில் என்னது இருக்குது? 19.25. இதை வகுத்தா நம்மளுக்கு இது கிடைக்குது. இனி கழிக்கலாமா? சைடில் கழிக்கலாம். முதல் 70 இருக்குது, இதில் புள்ளியே இல்லை, அதனால் புள்ளி போட்டுக்கிட்டு 2 0 எழுதிருங்க. இனி இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேராக வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 19. புள்ளிக்கு அடுத்த 2 5 இருக்குது. கழிக்கலாம். அதுக்கு கடன் வாங்கணும். இப்போ இது 10 ஆகும், இது 9 ஆகும், இது 9 ஆகும். 7லேருந்து 1 கழிச்சா 6. கழிங்க. 10லேருந்து 5 கழிச்சா 5. 9லேருந்து 2 கழிச்சா 7. 9லேருந்து 9 கழிச்சா 0. முதல் புள்ளிக்கு நேரம் புள்ளி. அடுத்த 6லேருந்து 1 கழிச்சா 5. இப்போ என்ன கிடைக்குது? 50.75. அலகு எழுதிக்கணும். சதுர அலகு. பரப்பளவுனாலே தந்திருக்கக்கூடிய அலகை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். மீட்டர். அடுத்த அடுக்கில் 2. இங்கே பையோட மதிப்பு பிரதியிட்டனால பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. செகண்ட் சப்டிவிஷன். முதல் சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். சுற்றளவுனா வெளியே இருக்கக்கூடிய பக்கங்களை கூட்டணும். சரிங்களா? அதுக்கு நம்மளுக்கு எல்லா அளவுகளுமே தெரியணும். அது கண்டுபிடிக்கலாம். முதல் செவ்வகம். செவ்வகத்தோட எதிர்பக்கம் என்னது? சமம். அப்போ இதோட எதிர்பக்கம் இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது? 6 சென்டிமீட்டர். இது 3.5 சென்டிமீட்டர்னா இதோட எதிர்பக்கம் இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தான். அதான் எழுதியிருக்கேன் 3.5. இனி இது வந்து கால்வட்டம். அதாவது வட்டத்தை 4 சம பகுதிகளாக பிரித்தா நம்மளுக்கு 4 கால் பகுதி கிடைக்கும். சரிங்களா? இப்போ மையத்தில் இருந்து வட்டத்தோட பரிதி இது வந்து ஆரம். இதுவும் ஆரம் சமமாக இருக்கும். அப்போ இது மையம். இதிலேருந்து இது வரைக்கும் 3.5னா இதுவும் என்னது? 3.5 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இது மையம். இதுவும் 3.5 சென்டிமீட்டர்னா இதுவும் 3.5 சென்டிமீட்டர். இனி நமக்கு இந்த 2 வில்லி நீளம் நம்மளுக்கு தெரியணும். இந்த 2 கால்வட்டமும் சமம் தான். இது 3.5 சென்டிமீட்டர், இதுவும் 3.5 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் 3.5 சென்டிமீட்டர், இதுவும் 3.5 சென்டிமீட்டர். அளவுகள் சமமாக இருக்கிறதுனால 2 கால்வட்டமும் சமம் தான். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வில்லி நீளம் கண்டுபிடிச்சாலே போதும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் தெரியணும். இந்த கால்வட்டத்தை எடுத்துக்கலாம். இது வந்து செங்கோணம். செங்கோணம்னா இது 90 டிகிரி. அப்போ தீட்டா டிகிரியோட மதிப்பு 90 டிகிரி. இனி ஆரம். ஆரம் எவ்வளவு? 3.5. மையத்தில் இருந்து பரிதி வரைக்கும் என்னது? 3.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த மதிப்புகளை ஃபார்முலாவில் பிரதியிடலாம். தீட்டா டிகிரியோட மதிப்பு 90 டிகிரி. கீழே 360 டிகிரி. பெருக்கல் 2 பெருக்கல் பையோட மதிப்பு கொஸ்டினில் 22/7ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆரோட மதிப்பு 3.5. கேன்சல் பண்ணலாம். இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆகிடும். இனி இது ரெண்டும் 9ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 9 9 4 9 36. இனி இது 2ஆம் எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 4 2 2 திரும்ப 2 2 2. கீழே உள்ள 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். இனி 7ஆம் வாய்ப்பாடு. 7 7 7 35. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாம். 1 11 பெருக்குனா 11. அடுத்து இங்கே 0.5 இருக்குது. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டாம். இப்போ இது 2 பெருக்குங்க. 11 5 பெருக்குனா 55. இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அலகு எழுதிருங்க. சென்டிமீட்டர். இப்போ நம்ம வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம். 5.5 சென்டிமீட்டர். அப்போ இதோட அளவு 5.5 சென்டிமீட்டர். இதுவும் 5.5 சென்டிமீட்டர் தான். எதனாலேனா இந்த 2 கால்வட்டமும் சமம். அப்போ வில்லின் நீளமும் சமமாக தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லா பக்கத்தோட அளவுமே தெரியும். கூட்டிடலாமா? அதான் எழுதியிருக்கேன். தரப்பட்ட வடிவத்தின் சுற்றளவு. இதிலேருந்தே தொடங்கலாம். 5.5 5.5 கூட்டல் அடுத்த 6 கூட்டல் அடுத்த 3.5 கூட்டல் அடுத்த 5.5 கூட்டல் இனி இந்த 6 கூட்டல் அடுத்து 3.5. இந்த 5.5 நம்ம ஃபஸ்ட்டே எழுதிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடலாம். முதல் 5.5ஐயும் 5.5ஐயும் கூட்டலாம். 5.5 5.5 5ஐயும் கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. புள்ளிக்கு நேரம் புள்ளி. இனி 5ஐயும் கூட்டினா 10. 10 கூட 1 கூட்டினா 11. புள்ளிக்கு அடுத்த 0ன்னு அது வேண்டாம். அப்போ என்னது இருக்குது? 11 கூட்டல் 6ஐயும் கூட்டினா 12 கூட்டல் 3.5ஐயும் 3.5ஐயும் கூட்டலாம். சரிங்களா? 5ஐயும் கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. புள்ளிக்கு நேரம் புள்ளி. 3ஐயும் கூட்டினா 6. 6 கூட 1 கூட்டினா 7. புள்ளிக்கு அடுத்த 0ன்னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்னது இருக்குது? 7. இனி இது 3ஐயும் கூட்டலாம். 11ஐயும் 12ஐயும் கூட்டினா 23. 23ஐயும் 7ஐயும் கூட்டினா 30. அலகு எழுதிக்கணும். நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதிக்கலாம். இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம்.
இனி பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். தரப்பட்ட வடிவத்தின் பரப்பளவு. இங்கே மொத்தமாக 2 கால்வட்டம் இருக்குது, ரெண்டுமே சமம். அப்போ சேர்த்தே கண்டுபிடிக்கலாம் 2 கால்வட்டத்தின் பரப்பளவு. அதுக்கடுத்த செவ்வகம், செவ்வகத்தின் பரப்பளவு. இந்த 3 வடிவத்தோட பரப்பளவும் நம்மளுக்கு வேணும், அதனால நடுவில் கூட்டல். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். முதல் இந்த 2, அடுத்த மறக்காம பெருக்கல். இனி கால்வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா 1/4 இன்டூ πr² சதுர அலகு. மொத்தமாக ஒரு வட்டத்தில் 4 கால் பகுதி உண்டு, அதனால தான் இங்கே 4ன்னு எழுதியிருக்கோம். அடுத்த நடுவில் கூட்டல். செவ்வகத்தின் பரப்பளவு L/B சதுர அலகு. ஓகே, இனி பிரதியிடலாம். முதல் இந்த 2 பெருக்கல் 1/4 பெருக்கல் பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 22/7ன்னு கொடுத்துருந்தாங்க. இனி ஆரோட மதிப்பு 3.5, அடுக்கில் 2 இருக்கிறதுனால 3.5 2 வாட்டி எழுதிக்கணும், அதை மறக்கக்கூடாது. நடுவில் கூட்டல். எல்லுன்னா நீளம், நீளம் 6, செவ்வகத்தோட நீளம் 6. அடுத்த பெருக்கல். இனி பின்னா அகலம், செவ்வகத்தோட அகலம் 3.5. கேன்சல் பண்ணலாம். O2 2, E2 4. இனி இது ரெண்டுமே 2வது படி கேன்சல் ஆகும். O2 2, O2 2, திரும்ப 2 இருக்குது, அப்போ O2 2. இனி 7ஆம் வாய்ப்பாடு. 1 7, 7, I7 35. கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் கடைசியிலேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாம். 1ஐயும் 11ஐயும் பெருக்குனா 11 பெருக்கல் 0.5 பெருக்கல் 3.5. ஓகே, கீழே 1ன்னா அதை எழுதிக்காண்டாம். கூட்டல். இனி இதை பெருக்குங்க. 6×5 30, அப்போ 0, பாக்கி 3. இனி 6×3 18, 18ஐயும் 3ஐயும் கூட்டினா 21. கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இனி இதை பெருக்கலாம். முதல் 11ஐயும் 5ஐயும் பெருக்கலாம், பெருக்குனா 55ன்னு கிடைக்கும். இங்கே கடைசியில இருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் புள்ளி வைக்கணும். அடுத்து இங்கே 3.5 கூட்டல் கடைசி 0னா அந்த 0 வேண்டாம், வேற 21 மட்டும் எழுதிருங்க. இனி பெருக்கலாமா. 5.5ஐயும் 3.5ஐயும் பெருக்கலாம். I5 25, அப்போ 5 பாக்கி 2, I5 25. 25ஐயும் 2ஐயும் கூட்டினா 27. அடுத்த 3×5 15, 5 பாக்கி 1, 3×5 15. 15க்கு கூட 1 கூட்டினா 16. கூட்டுங்க. 5, 7 5 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. 6 2 கூட்டினா 8, 8 கூட 1 கூட்டினா 9. அடுத்த இந்த 1 அப்படியே வந்துடும். இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அதாவது புள்ளிக்கு அடுத்த இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர். அப்போ நம்ம லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது இங்கே புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர், அப்போ மொத்தமாக புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்குது. அப்போ கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகே, இப்போ என்ன கிடைக்குது. 19.25 கூட்டல் 21. இங்கே புள்ளி இல்லை, அதனால் புள்ளி போட்டுக்கிட்டு 2 0 எழுதிருங்க. இப்போ கூட்டலாமா. முதல் 19.25. ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி 21, புள்ளிக்கு அடுத்த 2 0 கூட்டுங்க. 5 2 புள்ளிக்கு நேரம் புள்ளி, 9ஐயும் 1ஐயும் கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3, 3க்கு கூட 1 கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது. 40.25. பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ முதல் அலகு எழுதிக்கணும். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. பரப்பளவுனால இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும், அதை மறக்கக்கூடாது. பையோட மதிப்பு இங்கே பிரதியிட்டனால பிராக்கெட்டுக்குள்ளே தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா. இப்போ நம்ம பரப்பளவும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 2வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் படங்களில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. அதாவது இங்கே கலர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதோட பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மொத்த வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது என்ன வடிவம். சதுரம். எழுதியிருக்கேன் பாருங்க. நமக்கு தேவை நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு. அதுக்கு நீங்கள் சதுரத்தோட பரப்பளவு முதல் கண்டுபிடிக்கணும். அடுத்து நமக்கு எது தேவையில்லை, இந்த கால்வட்டம் எனக்கு தேவையில்லை, அப்போ இதை நீக்கணும். நீக்கினாதான் பாக்கி இருக்கக்கூடியதோட பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். இங்கே மொத்தமாக எத்தனை கால்வட்டம் இருக்குது. 4 கால்வட்டம். அடுத்து நீங்கள் இந்த 4 கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த 4 கால்வட்டமும் சமம் தான், அதனால் சேர்த்தே கண்டுபிடிக்கலாம். எழுதியிருக்கேன் பாருங்க. 4 கால்வட்டத்தின் பரப்பளவு. அந்த 4ஐயும் நீக்கிறோம், அதனால தான் நடுவில் மைனஸ். இனி ஃபார்முலா எழுதிக்கலாம். சதுரத்தின் பரப்பளவு, இதோட ஃபார்முலா A² சதுர அலகு. சரிங்களா. நடுவில் மைனஸ். இனி இங்கே 4 இருக்குது, எழுதிட்டு பெருக்கல் போட்டுருங்க. அடுத்து கால்வட்டத்தின் பரப்பளவு, இதோட ஃபார்முலா 1/4 இன்டூ πr² சதுர அலகு. இதுதான் இதோட ஃபார்முலா.
மதிப்பு எழுதிக்கலாம் ஏ, அதாவது சதுரத்தோட பக்க அளவு. இப்போ சதுரத்தோட பக்க அளவு 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சதுரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் சமம். இது 10 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது 10 சென்டிமீட்டர் தான். அதே மாதிரி இதுவும் 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர் சரிங்களா. அப்போ ஏயோட மதிப்பு என்னது 10 சென்டிமீட்டர். எல்லா அளவுமே சமமாக தான் இருக்கும். ஏக்கு பதில் 10ன்னு எழுதிக்கலாம். இங்கே அடுக்கில் 2 லாஸ்ட்டு அலகு எழுதிக்கலாம். இனி இங்கே மைனஸ். இப்போ கீழே இருக்கக்கூடிய 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். பாக்கி 1ஐயும் இதே பெருக்குனா இதுதான் கிடைக்கும். அடுத்து பைக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாமா. கொஸ்டினில் 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. எழுதிக்கலாம் 3.14. இனி இடையில எதுவுமே இல்லாட்ட பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எதோடதுன்னா கால்வட்டத்தோட ஆரத்தோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆர். இப்போ பாருங்க இந்த கால்வட்டத்தை எடுத்துக்கலாம். இது மையம், மையத்துல இருந்து பரிதி இது வரைக்கும் என்னது ஆரம். ஆனா நம்மளுக்கு மொத்த அளவு கொடுத்துருக்காங்க. இதுல பாதி தான் வேணும். பாதினால 2ஆல வகுக்கலாம். பாருங்க மொத்தம் 10 சென்டிமீட்டர் பாதி, அதனால 2ஆல வகுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 ஐ 2 10. அப்போ மேலே 5 இருக்கு. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5. அப்போ எல்லாமே என்னது வரும் 5 தான் வரும். அதான் சொன்னேன் கால்வட்டம் என்னது சமமாக தான் இருக்கும். இந்த 4 கால்வட்டமும் சமமான அளவு, அதனால தான் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. இனி ஆரோட மதிப்பு என்னது 5. இங்கே அடுக்கில் 2, அப்போ 5 2 வாட்டி எழுதிக்கணும். இதை மறக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து அடுக்கில் 2, அப்போ 10 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 10ஐயும் பெருக்குனா 100, நடுவில் மைனஸ். இனி இங்கே என்னது இருக்குது 3.14 பெருக்கல். இதை பெருக்குங்க 5 25. இதுக்கு அடுத்த 100 அப்படியே வந்துடும் மைனஸ். இனி நம்ம பெருக்கலாமா 3.14ஐயும் 2 5ஐயும் பெருக்கலாம். ஐ 4 20, அப்போ 0 பாக்கி 2. ஐ 1 5, 5 கூட 2 கூட்டினா 7. ஐ 3 15. இனி 2ஆம் வாய்ப்பாடு ஈர் 4 8, ஈர் 1 2, ஈர் 3 6. கூட்டுங்க 0. 7 8 கூட்டினா 15, அப்போ 5 பாக்கி 1. 5 2 கூட்டினா 7, 7 கூட 2 கூட்டினா 8. 6 1 கூட்டினா 7. இங்கே லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் கடைசியில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளி இங்கே வந்துடும். லாஸ்ட் 0னா அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது 7 8.5. இப்போ கழிக்கலாமா. முதல் 100 எழுதிக்கலாம். இங்கே நம்மளுக்கு புள்ளி இல்லை, அதனால புள்ளி போட்டுக்கிட்டு ஒரு 0 எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே புள்ளிக்கு அடுத்த ஒரு நம்பர் இருக்கு, அதனால ஒரு 0. இனி இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேரம் வைக்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு 7 8, புள்ளிக்கு அடுத்து 5 இருக்கு. இப்போ கழிக்கலாமா. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 0வை கட் பண்ணி 10ன்னு எழுதிக்கணும். ஏன்னா இங்கே கடன் வாங்குறோம். அடுத்த 0வை 9ன்னு எழுதிக்கணும். அடுத்தும் 9. 1ல இருந்து 1 கழிச்சா 0. ஓகே. 10ல இருந்து 5 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி. 9ல இருந்து 8 கழிச்சா 1, 9ல இருந்து 2 கழிச்சா 2. அப்போ என்ன கிடைக்குது 2 1.5. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அலகு எழுதிக்கணும். அலகு எழுதிக்கிட்டு மறக்காம இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இங்கே நம்ம பையோட மதிப்பு பிரதியிட்டோம், அதனால பிராக்கெட்டுக்குள்ள தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. ஃபைனலாக நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் போன சப்டிவிஷன் மாதிரி தான். இந்த நிழலிடப்பட்டுள்ள பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதுக்கு இந்த மொத்த வடிவத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இது என்ன வடிவம் அரைவட்டம். அதான் எழுதியிருக்கேன். நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு = அரைவட்டத்தின் பரப்பளவு. அடுத்த எது தேவையில்லை, இந்த முக்கோணம் எனக்கு தேவையில்லை, அப்போ அதை நீக்கிடலாம். இதை நீக்கிட்டோம்னா பாக்கி இருக்கக்கூடியது தான் நிழலிடப்பட்டுள்ள பகுதி. நீக்கிறதுனால மைனஸ். அடுத்து இந்த முக்கோணத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதிக்கலாமா. அரை × πr² சதுர அலகு. அதாவது வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr². அரைனா 1/2. இனி மைனஸ். முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா 1/2 × b × h சதுர அலகு. இனி மதிப்பு எழுதிக்கலாம். 1/2 × பையோட மதிப்பு கொஸ்டின்ல 3.14ன்னு கொடுத்துருந்தாங்க பெருக்கல். இனி ஆர், அதாவது அரைவட்டத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும். இங்கே எழுதிக்கிறேன் அரைவட்டம். இதோட ஆரம் கண்டுபிடிக்கலாம். பாருங்க இந்த அரைவட்டத்தோட மையம் இது. மையத்தில இருந்து பரிதி வரைக்கும் உள்ளது தான் என்னது ஆரம். ஆரத்தோட மதிப்பு 7 சென்டிமீட்டர். இதுவும் ஆரம் தான். மையத்தில இருந்து பரிதி இதுவும் ஆரம். அப்போ இதுவும் 7 சென்டிமீட்டர், இதுவும் 7 சென்டிமீட்டர். அப்போ ஆரத்தோட மதிப்பு என்னது 7 சென்டிமீட்டர். பிரதியிடலாம். ஆறுக்கு பதில் 7. இங்கே அடுக்கில் 2, ஆரோட மதிப்பு 7. அடுக்கில் 2 இருக்கிறதுனால 7 2 வாட்டி எழுதிக்கணும், அதை மறக்கக்கூடாது. அடுத்து மைனஸ். இனி 1/2 b. bனா அடிப்பக்கம். எதோடதுன்னா முக்கோணத்தோட அடிப்பக்கம்.
இது முக்கோணம், முக்கோணத்தோட அடிப்பக்கம்னா இது, சரிங்களா? இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர், இதிலேருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர். நம்மளுக்கு அடிப்பக்கம்னா இது மொத்தமும் வரும். அப்போ 7ஐயும் கூட்டணும். அதை எழுதிக்கலாம். முக்கோணம் எதோடதுன்னு தெரியணும் இல்லையா? அதான் முக்கோணம், இதோட அடிப்பக்கம் b is equal to 2ஐயும் கூட்டணும். 7ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 14 சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. ஓகே, அப்போ பியோட மதிப்பு 14 இன்டு ஹெச்னா உயரம், உயரம்னா அடிப்பக்கத்துல இருந்து உச்சி வரைக்கும். இது வந்து என்னது? 7 சென்டிமீட்டர். அதே எழுதிக்கலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். பிரதியிடுங்க. ஹெச்சுக்கு பதில் 7. இனி கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 2 2, 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்கு. 3ல இருந்து 2 கழிச்சா 1, அப்போ இங்க வந்துடும். இது இப்போ 11. 11ல் 2 5 வாட்டி இருக்கும். 2 10. இப்போ 11ல இருந்து 10 கழிச்சா 1, இது இப்போ 14. அதனால 7 2 14. இங்கே லாஸ்ட்ல இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் கடைசில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே உள்ளதை பெருக்கிடலாமா? 1ஐயும் இதையும் பெருக்குனா அதான் கிடைக்கும். 1.57 பெருக்கல் 7ஐயும் பெருக்குனா 49. 7 7 49. கீழே 1ன்னு அதை எழுதிக்காண்டா, மைனஸ். இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். 2ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 2 2, 7 2 14. இப்போ இங்கே பெருக்கலாம். 7ஐயும் பெருக்குனா 49. 1ன்னா நீங்கள் எழுதிக்காண்டா. அடுத்து இதை 2 நம்ம பெருக்கலாம். முதல் 1.57, அடுத்த 49 பெருக்கலாம். 9 7 63. அப்போ 3 இங்க, 6 இங்க. 9 5 45. 45ஐயும் 6ஐயும் கூட்டினா 51. அப்போ 1 இங்க, 5 இங்க. 9 1 9. 9க்கு கூட 5 கூட்டினா 14. அடுத்த 4ஆம் வாய்ப்பாடு. 4 7 28. அப்போ 8 இங்க, பாக்கி 2 இங்க. 4 5 20. 20ஐயும் 2ஐயும் கூட்டினா 22. அப்போ 2 இங்க, 2 இங்க. அடுத்த 4 1 4. 4க்கு கூட 2 கூட்டினா 6. இப்போ கூட்டிடலாமா? 3 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. இங்கே கடைசில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ நம்மளும் கடைசில இருந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. அப்போ புள்ளி இங்கே வரும், சரிங்களா? இப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 7 6.93. நடுவில் மைனஸ், அடுத்த 49. இனி கழிக்கலாமா? கழிக்கிறேன் பாருங்க. முதல் 7 6.93 எழுதிக்கலாம். இதில் புள்ளி இல்லை, அதனால் புள்ளி போட்டுக்கிட்டு 2 0 எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர், அதனால் 2 0. இப்போ இந்த புள்ளியை புள்ளிக்கு நேரம் வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 4 9. புள்ளிக்கு அடுத்து 2 0 இருக்குது. இப்போ கழிக்கலாம். 3லேருந்து 0 கழிச்சா 3, 9லேருந்து 0 கழிச்சா 9. புள்ளிக்கு நேரம் புள்ளி. இனி 6லேருந்து கழிக்க முடியாது. அப்போ கடன் வாங்கணும். இது 16 மாறும். 7லேருந்து 1 கழிச்சா 6. 16லேருந்து 9 கழிச்சா 7. 6லேருந்து 4 கழிச்சா 2. இப்போ என்ன கிடைக்குது? 27.93 எழுதிக்கலாம். 27.93. இனி அலகு எழுதிக்கணும். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. பரப்பளவுனால இதோட அடுக்கில் 2. இங்கே பையோட மதிப்பு பிரதியிட்டோம், அதனால பிராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதிருங்க. ஃபைனலாக நம்ம நிழலிடப்பட்டுள்ள பகுதியோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைகரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. அதாவது இங்க 2 இணைகரத்தை இணைத்து ஒரு கூட்டு வடிவமா கொடுத்துருக்காங்க. இதோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். புக்கில் தந்திருக்கக்கூடிய படத்தை நான் இங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ இதையும் இணைக்கலாம். இணைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இணைக்கும் போது நம்மளுக்கு இங்க 2 இணைகரம் உருவாகிருக்கு. இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். கூட்டு வடிவத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு, அதாவது இங்கே மொத்தமாக 2 இணைகரம் இருக்குது. ஏதாவது ஒரு இணைகரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கிட்டு 2ஆல் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதனால் இங்கே 2 எழுதுறேன்னு புரியுது இல்லையா? மொத்தமாக 2 இணைகரம், அதனால் 2ஆல் பெருக்கிறோம். அடுத்த இணைகரத்தின் பரப்பளவு. ஓகே, இப்போ 2 இன்டு இணைகரத்தின் பரப்பளவு, அதோட ஃபார்முலா b இன்டு ஹெச் சதுர அலகு. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இனிமேல் 2 அப்படியே வந்துடும். அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? நான் இந்த இணைகரத்தை எடுக்கிறேன். பின்னா அடிப்பக்கம், அடிப்பக்கம்னா இது. இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இதுவும் செவ்வகத்தை மாதிரி தான், சரிங்களா? அப்போ இது 8 சென்டிமீட்டர்னா இதுவும் எனக்கு என்னது? 8 சென்டிமீட்டர். இங்கே எழுதிக்கிறேன் 8 சென்டிமீட்டர். அப்போ பி அடிப்பக்கம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அதை எழுதிக்கலாம். பிக்கு பதில் 8. இனி ஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஹெச்னா உயரம், உயரம்னா உச்சில இருந்து அடிப்பக்கம் வரைக்கும். இதை இணைச்சிடுறேன். ஓகே, இணைச்சிட்டேன். இப்போ மொத்த உயரம் 6 சென்டிமீட்டர். அதில் நம்மளுக்கு பாதி அளவு தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? 6 2ஆல் வகுக்கணும். மொத்த அளவு 6, பாதினால 2ஆல் வகுக்கிறோம். இப்போ பாருங்க, 1 2 2 3 2 6. அப்போ உயரம் என்னதான் இருக்கும்? 3 சென்டிமீட்டராக இருக்கும், சரிங்களா?
அப்போ ஹெச் உயரம் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இதை இங்கே பிரதியிடலாம். ஹெச்சுக்கு பதில் 3. இப்போ பெருக்குங்க. 2 8 பெருக்குனா 16. 16ஐயும் 3 பெருக்கலாம். 3 6 18. அப்போ 8 பாக்கி 1. இனி 3 1 3 3க்கு கூட 1 கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது? 48. சதுர அலகு பரப்பளவுனாலே முதல் அலகு எழுதிக்கணும் சென்டிமீட்டர். மறக்காம இதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும். இங்கே ப்ராக்கெட்டில் தோராயமாக அப்படின்னு எழுதாண்டாம். ஏன்னா இங்கே பையோட மதிப்பு நம்ம யூஸ் பண்ணலை. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் கூட்டு வடிவத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் இந்த சம்.